வாக்குரிமையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வாசல் வரை வந்துவிட்டது வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஆபத்து அப்படின்ட்டுலாம் உங்கள் கட்சியினுடைய தலைவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் கோர்ட்டுக்கும் கூட மூவ் பண்ணியிருக்கிறீங்க. இந்த 4ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி வர ஒரு 9 நாள் ஆயிருக்கு. 9 நாளாக என்ன நெருக்கடி இந்த விவகாரத்தில் இருக்குன்ட்டு திமுக கண்டுபிடிச்சிருக்கு? திமுக கண்டுபிடிச்சது என்பது அதுக்கும் மேலே இன்னைக்கு பொதுமக்களாக இருக்கக்கூடிய நீங்களே சொன்னீங்க, எங்களுடைய தாத்தா பேர் கேட்குறாங்க. எனக்கு அப்பாவுக்கு மேலே இருக்க தாத்தா பேர் கேட்குறப்ப நான் எப்படி அதை வந்து தெரிஞ்சுக்க முடியும்? அதோடைய அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நான் எப்படி ஃபில் பண்ண முடியும்? அதுக்கான சாத்தியமே இல்லை அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க. அதனால் பொதுமக்கள் நிறைய குளறுபடிகள் இருக்கிறது. இந்த குளறுபடிகள் அதுவும் இந்த ஷார்ட் டியூரேஷனில் ஒரு 30 நாளைக்குள்ளாக இதை நீங்கள் நடத்தணும், இதை வந்து நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்றது அதாவது ஒரு ஜனநாயகத்துக்கு முரணாக அவர் வந்து பாஜகனுடைய மையம்னு சொன்னார். பாஜகவினுடைய அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனாக ஞானேஷ்குமார் மாறி இருக்கிறார். அவருடைய நம்ம பேட்டியிலே பார்த்தாவே அதாவது பேட்டியில் பார்க்குறப்பே தெரியுது, அவர் ஒரு செய்தி தொடர்பாளராக பாஜகனுடைய செய்தி தொடர்பாளராக இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஆணையர் இன்றைக்கு மாறி இருக்கிறார் என்பதை என்னுடைய குற்றச்சாட்டாக நான் வைக்கிறேன். ஏன் பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 324 என்ன சொல்லுதுன்னா, எலெக்ஷன் கமிஷன் இஸ் அ அட்டானமஸ் பாடி, அது ஒரு தன்னாட்சி பெற்ற ஆணையம். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி நடக்குதா? பாராளுமன்ற தேர்தல் வருகிறது, அதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக அருண் ரிசைன் பண்றாரு. யாருடைய கம்பல்ஷன்ல அவர் ரிசைன் பண்றாரு? 2027 வரை அவருடைய பதவி காலம் இருந்தது. யாருடைய வற்புறுத்தலால் அவருடைய பதவியை அவர் வந்து பதவியிலிருந்து போறாரு? அதாவது இவர்கள் இந்திய குடிமக்களா அப்படின்ட்டு உறுதிப்படுத்த வேண்டிய வேலை அல்லது பரிசோதிக்க வேண்டிய வேலை, ஆய்வு செய்ய வேண்டிய வேலை இந்திய தேர்தல் ஆணையத்தினுடையதா முதல்ல, அல்லது உள்துறை இலாக்காவினுடையதா? 2002 2005 வரை நடைபெற்ற அப்போ எஸ்ஐஆர்ல வந்து சொல்றாங்க, 32வது பாராவில் சொல்றாங்க, தனிநபர் ஒருவரின் குடியுரிமையை தீர்மானிப்பது எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடுபவர்களின் வேலை அல்ல அப்படி என்று 32வது பாராவில் சொல்றாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீ எல்லாத்தையும் சொல்லுங்கறாங்க. தாத்தாவை சொல்லு, சொந்தக்காரங்களை சொல்லு, இதே குடியுரிமையை சோதிப்பதாக இன்றைக்கு மாற்றி இருக்கிறார்கள். நேற்றைக்கு அம்மையார் நிர்மலா சீதாராமன் அளிச்ச பேட்டியில சொல்றாங்க, 13 முறை நடந்தது, ஏன் நீங்க அப்பெல்லாம் குரல் எழுப்பல, ஏன் இப்ப வந்து எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னா, 2002 2005 வரை 3 ஆண்டுகள் நடைபெற வேண்டிய ஒன்றை 30 நாட்களுள் அடக்கி இன்றைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் வெளிப்படையாக சொல்லுகிறேன், எனக்கு இன்று வரை எனுமரேஷன் ஃபார்மே வரல. நான் எங்க போய் முறையிடுவது? எனக்கு இன்னும் வரல, என்னுடைய வீட்டுக்கு வரல, என்னுடைய பெற்றோர்களுக்கு வரல. 10 நாளா நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் 20 நாள்ல நான் அவங்க எப்ப வருவாங்கன்னு தெரியாது. அது சட்ட சிக்கல் என்பதை விட இது ஒரு நடைமுறை சிக்கல். கூலி வேலை செய்பவர்கள் காலையில வெளியே போயிட்டாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க. நீங்க 3 முறை வரேன்னு சொல்றீங்க, எந்த டைம்ல வருவீங்க? மதிய நேரத்துல வருவீங்க. மதிய நேரத்துல அன்றாட உழைப்பை தேடி செல்பவர்கள் எப்படி நீங்க வருவீங்கன்னு வந்து வீட்டிலே இருப்பாங்களா வேலைக்கு போகாம? நீங்க ஒரு 30 நாள் டைம் டியூரேஷன் தரீங்கல்ல, அதுவே ஒரு முறைகேடு தான். இதை எப்படியாவது திணிச்சு, இதுல எனக்கு ஒரே ஒரு வேடிக்கை என்னன்னா, அதிமுக இதற்கு ஆதரவு இங்கே தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் கோர்ட்ல போய் அவங்க கேஸ் போட்டெல்லாம் ஆதரவு சொன்னாங்க பாத்தியா, அதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. பொதுமக்கள் குமுறி கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு வந்து இவ்வளவு குளறுபடிகள் இருக்கிறது என்று. அவருடைய குமுறல் சத்தம் எல்லாம் கேட்காமல் எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் அங்க போய் கோர்ட்ல கேஸ் போடுறாருன்னா, இது வந்து பாக்குறது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்க இங்க பேசுற எதையுமே நீங்க நீதிமன்றத்தில் சொல்லலன்னு சொன்னாங்களா, அதுக்கு தான் பதில் சொல்றீங்களா? அதாவது நீதிமன்றத்தில் வைக்கக்கூடிய வாதம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் வைத்த வாதத்தின் தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம். நாங்கள் வைத்த வாதம் சரியான வாதத்தை வைத்ததனால்தான் உச்ச நீதிமன்றம் வந்து கேள்வி எழுப்பி இருக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு. தேர்தல் ஆணையம் அதாவது 2014க்கு அப்புறம் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய எந்த அமைப்புமே சரியாக செயல்படவில்லை, தேர்தல் ஆணையம் உட்பட.